ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஆதார் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆதார் நிறுவனம் ஒரு 8 வகையான அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஆதார் கார்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா 8 வகையான அப்டேட்டை ஆதார் கொண்டு வந்திருக்காங்க. மொதல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஆதாரை நீங்கள் சிட்டிசன்ஷிப்காக, அதாவது குடியுரிமைக்கான ஒரு ஆவணமாக பயன்படுத்த முடியாது. அதை நீங்கள் ஐடென்டி ப்ரூஃபாக மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படின்ற மாரி ஒரு அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததுங்க, பட் அதை பார்த்தா மீண்டும் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டை ஒரு அடையாள ஆவணமாக மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், குடியுரிமைக்கான ஒரு ஆவணமாக பயன்படுத்த முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்டிங் அண்ட் ஆதார் சென்டர் இஸ் அபவுட் டு கெட் மச் ஈஸியர். அதாவது இங்கே நிறைய இடத்துல பார்த்தா ஆதார் சென்டர் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. என்னதான் புவன் ஆதார் இருந்தாலும் அதில் நிறையா அப்டேட் ஆகாமல் இருக்குது. இப்போ என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, உடாய் ஹேஸ் பார்ட்னர்டு வித் மேப் மை இந்தியா டு பிரிங் ஆத்தரைஸ்டு ஆதார் சென்டர் டைரக்ட்லி டு த மேப், அந்த ஆப் மூலமாக கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது மேப் மூலமாகவே உங்களுடைய ஆதார் சென்டர் நியரஸ்ட்டாக எங்கெங்கே இருக்குது, அதாவது ஆத்தரைஸ்டு ஆதார் சென்டரில் எங்கெங்கே இருக்குன்றத நீங்கள் சுலபமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. கம்மிங் சூன், திஸ் ஃபீச்சர் வில் ஹெல்ப் யூசர் குயிக்லி லொக்கேட் த நியரஸ்ட் ஆத்தரைஸ்டு சென்டர் அண்ட் செக் அவைலபிள் சர்வீசஸ், மேக்கிங் ஆதார் ரிலேட்டட் டாஸ்க் ஃபாஸ்ட் அண்ட் மோர் கன்வீனியன்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விரைவில் உங்களுக்கு அதாவது உங்களுடைய மேப்ஸ் மூலமாக ஆதார் சென்டர் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது மூலமாக அவங்க என்ன சர்வீஸ் பண்ணுறாங்க, டைமிங் என்ன, எல்லாமே அஃபிஷியலாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரைவில் இதை கொண்டு வரோம் அப்படின்ற மாரி ஆதார் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைகள் 5 வயசுக்கு மேலே, அதாவது 5 வயசு முடிஞ்சு 5 வயசு கம்ப்ளீட் ஆகுது அப்படின்றவங்களும் சரி, 17 வயசு முடிஞ்சிருக்கவங்களும் சரி, கட்டாய பயோமெட்ரிக் அப்டேட் இருக்கு பாருங்கள். மேண்டட்டரி பயோமெட்ரிக் அப்டேட்டை நீங்கள் பண்ணுற மாரி இருக்கீங்க. அதை நீங்கள் இலவசமாக பண்ணிக்கலாம். இலவசமாக பண்ணுறதுக்கான கடைசி தேதி 30 செப்டம்பர் 2026. அது வரைக்கும் தான் நீங்கள் இலவசமாக பண்ண முடியுங்க. ஏன்னா இப்போ உங்கள் ஒரு குழந்தைக்கு நீங்கள் ஆதார் கார்டு எடுப்பீங்க, அதாவது 5 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைக்கு ஆதார் கார்டு எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க பயோமெட்ரிக்லாம் எதுவுமே வாங்க மாட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸுடைய ஆதார் கார்டை வச்சு இவங்களுக்கு அப்படியே ஆதார் கார்டை எடுத்துட்றாங்க. பட் அந்த குழந்தை 5 வயது முடியும் போது கண்டிப்பாக நீங்கள் ஆதார் ஆஃபீஸுக்கு போயிட்டு மேண்டட்டரி பயோமெட்ரிக் அப்டேட், அதாவது அவங்களுடைய கைவிரல் டிராகியாக இருக்கட்டும், ஐரிஸ் ஸ்கேனராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணி அதை நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஏற்றி ஆகணுங்க. ஸோ 5 வயசுக்கு மேலே கம்ப்ளீட்டான குழந்தைகள் கட்டாயமாக மேண்டட்டரி பயோமெட்ரிக் பண்ணுற மாரி இருக்கும். அதேமாரி பார்த்தா 17 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்காங்க பாருங்க, அவங்களும் ரெண்டாவது மேண்டட்டரி பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணியானும். ஒரு நபர் 2 தடவை இந்த கட்டாய மேண்டட்டரி பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணியானும். முதல் தடவை 5 வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம், ரெண்டாவது தடவை 17 வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே பண்ணிக்கலாம். ஆதார் சேவை மையத்தில் போயிட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ண பாருங்கள். இது வரைக்கும் பண்ணாதவங்க பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னா, என்ட்ரி டு வேரியஸ் இன்ஸ்டியூஷன். இப்போ நீங்கள் 17 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 12th முடிச்சுட்ருப்பீங்க, நிறைய அட்மிஷன்ஸ்லாம் போடுவீங்க. அதுக்கு கட்டாயமாக அந்த மேண்டட்டரி பயோமெட்ரிக் அப்டேட் கேட்பாங்க. ஈஸி அப்ளிகேஷன் ஃபார் வேரியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம், அதாவது நீட்டாக இருக்கட்டும், ஜிஏ எக்ஸாம், இந்த கியூட் எக்ஸாம், இதெல்லாமே நீங்கள் அட்மிஷன் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மேண்டட்டரி பயோமெட்ரிக் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கு உங்களுக்கு பயன்படும். இதை தவிர்த்து ஸ்காலர்ஷிப் இருக்குது பாருங்கள், அதுக்கு பயன்படும். இன்டர்ன்ஷிப் அண்ட் ஃபெல்லோஷிப்புக்கெல்லாம் உங்களுக்கு பயன்படும். அண்ட் மினிமம்னு கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் பயோமெட்ரிக் அப்டேட்டை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இதில் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, அதாவது ஆதார் கேனாட் பி இஷ்யூட் ஒன்ஸ் இஷ்யூட், அதாவது உங்களால் ஆதார் கார்டு இஷ்யூ பண்ணிட்டாங்க, அப்டேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஸோ உங்களால் டீட்டெயில்ஸ் எல்லாமே எப்போனாலும் அப்டேட் பண்ணலாம். அதாவது அட்ரஸாக இருக்கட்டும், மொபைல் நம்பராக இருக்கட்டும், பயோமெட்ரிக்காக இருக்கட்டும், எப்போ வேணாலும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் இருக்குதுங்க. இதுவே நீங்கள் உங்கள் நேம் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, நேம் மட்டும் உங்கள் லைஃப் டைமில் 2 முறை மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். டேட் ஆஃப் பர்த்தை உங்கள் லைஃப் டைமில் 1 முறை மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியுங்க. ஒன்ஸ் நீங்கள் அதெல்லாம் முடிஞ்சிச்சு, பட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ரீஜனல் ஆதார் ஆஃபீஸில் போயிட்டு தான் மாற்ற முடியும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆதார் நிறுவனம் பார்த்தீங்கன்னா பக் பவுண்டி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது காரணமாகனா ஆதார் செக்யூரிட்டியை இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறாங்க. இதன் மூலமாக சம்மந்தப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஆதாரில் ஏதாச்சும் குறைகள் இருக்கா அப்படின்னா அவங்க கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணுவோம் அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இந்த புதிய திட்டம்.
அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆதார் கார்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதாவது இந்த மாதிரி ஆதார் லெட்டருக்கான கார்டு வச்சுருப்பீங்க, ஆதார் கார்டை வச்சுருப்பீங்க, அதேமாரி ஆதார் ஆப் மூலமாக இருக்க ஆதாரை வச்சுருப்பீங்க, ஆதார் பிவிசி கார்டு வச்சுருப்பீங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து செல்லுபடி ஆகும், எல்லாமே ஈக்குவல் தான். எல்லா கார்டுமே உங்களுக்கு ஈக்குவலி வேலிட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எல்லா கார்டுமே செல்லுபடி ஆகும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் பயப்பட வேண்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏடிஎம்மில் நீங்கள் இதுக்கப்புறம் ஆதார் எனபிள் பேமெண்ட் சிஸ்டம் வரப்போகுதுங்க. ஏடிஎம்மில் போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணி பின் நம்பரை போட்டு பணம் எடுப்போம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பின் நம்பரை போடுறதுல ஒரு சில ஆபத்துகள் இருக்குது. அதாவது ஏடிஎம்மில் மோசடிகள் கடந்த ஆண்டில் வந்து பார்த்தோன்னா கணிசமாக வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின் நம்பரை திருடுறது, கார்டு ஸ்கேமிங் போன்ற பல முறையில் மோசடிகள் நடைபெறுது. இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சிக்கல்களுக்கு தீர்வாக வங்கிகள் மற்றும் அரசாங்கம் இணைந்து பயோமெட்ரிக் எனப்படும் கைரேக அங்கீகார முறையை அறிமுகப்படுத்தியுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் எனபிள் பேமெண்ட் சிஸ்டத்தை கொண்டு வராங்க. இதன் மூலமாக டெபிட் கார்டு பின் நம்பர் எதுவுமே தேவையில்ல, ஆதார் கார்டை வச்சு ஏடிஎம்மில் பணம் எடுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. இந்த நடைமுறை வந்து எல்லா இடத்துலையுமே கொண்டு வரப்படும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இப்போதைக்கு இந்த 8 அப்டேட் ஆதாரில் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.